இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல நம்ம நீட் மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்மே இருக்கு. இப்போ மெடிசன்ஸ் தவிர்த்து என்ஜினியரிங் ஆர் வேற ஏதாவது செக்டார்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் நம்ம சூஸ் பண்றோம்னா எந்தெந்ததுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சார்? இல்லை, இன்றைக்கு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஐஐடி எப்போவுமே வந்து என்ஜினியரிங்கில் நம்ம இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்து பேசணும். இதே நம்ம ஐஐடி என்ஐடிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, 20க்கும் மேற்பட்ட இடங்கள் இந்தியா முழுக்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்சியில் ஒன்று இருக்குது, பக்கத்தில் காரைக்காலில் ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து ஜேஇஇ மெயின் எழுதணும். இது வருஷத்துக்கு 1க்கும் மேற்பட்ட தடவை நடத்துகிறாங்க. இந்த ஜேஇஇ மெயின் ஸ்கோரை வச்சு என்ஐடி உள்ளார போக முடியும். இதற்கு அடுத்த லெவலில் அட்வான்ஸ்டு ஜேஇ எழுதும்போது ஐஐடி உள்ளார போக முடியும். 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்தியா முழுக்க ஐஐடி இருக்குது, அங்கே போக முடியும். இதுதான் இந்தியாவில் ஒரு என்ஜினியரிங்க்கு உச்சபட்சமாக கருதப்படுவது. இது ஒரு டைப் ஆஃப் என்ட்ரன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க மெடிக்கல் தவிர நீங்கள் சொன்னதில் லாவுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. உதாரணமாக எப்படி நம்ம என்ஜினியரிங்க்கு ஐஐடி சொல்கிறோமோ அது மாதிரி லாவுக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் ப்ரெஸ்டீஜியஸ் எதுனா NLU, நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி. இதுக்கு கிளாட் அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணும். இந்த என்ட்ரன்ஸ் எழுதுனா 23 இடங்களில் NLU தமிழ்நாடு இந்தியா முழுக்க இருக்குது. தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்குது. இதில் சேர்றதுக்கு பட்டப்படிப்பு சேர்றதுக்கு நம்ம எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா NIFT, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. அது 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்குது. சென்னையில் தரமணியில் OMR நுழைஞ்சோடனே ரைட்டில் கலர்ஃபுல்லாக ஒரு பில்டிங் இருக்கும், அதான் NIFT. அதுக்கு வந்து நம்ம என்ட்ரன்ஸ் எழுதணும். ஸோ இது மாதிரி பல்வேறு இதுகளுக்கு அடுத்தடுத்து என்ட்ரன்ஸ் இருக்குது. என்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அண்ணா யூனிவர்சிட்டியோட சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்க்கு வந்து மார்க்ஸ் அடிப்படை தான். அதே நேரத்தில் இன்னொரு கவுன்சிலிங் இருக்குது, ஆர்கிடெக்சருக்கு, BArch. நாட்டா அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எழுதி ஆகணும். இது வந்து கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் நடத்துகிற ஒரு நுழைவுத்து. ஸோ இந்தியாவில் வந்து ஆர்கிடெக்சர் படிக்கணும்னா இந்த நாட்டா எழுதியே இருக்கணும். இது 1க்கும் மேற்பட்ட தடவைகள் வருஷத்தில் நடக்குது. 200 மார்க்ஸ்க்கு நடக்கும். இப்போ என்ஜினியரிங்கான அட்மிஷன் மார்க்ஸ் சம்மந்தமானு சொன்னேன் இல்லையா, அது எப்படி நடக்குதுன்னா மேத்ஸ்க்கு 100 வெயிட்டேஜ், ஃபிசிக்ஸுக்கு 50 வெயிட்டேஜ், கெமிஸ்ட்ரிக்கு 50 வெயிட்டேஜ், டோட்டலாக 200. இதை கட் ஆஃப்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் என்ஜினியரிங் அட்மிஷன் நடக்குது. ஆர்கிடெக்சர் அட்மிஷன் அப்படி கிடையாது. அவங்க எடுக்கிற 600மே இன்க்ளூடிங் தமிழ் எடுத்துக்கிட்டு 600 200 கன்வெர்ட் பண்ணுவாங்க டோட்டலாக. இந்த நாட்டாவுக்கு 200, 400 சேர்த்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அது ஒரு நுழைவுத் தேர்வு. ஸோ இதுதான் இன்றைக்கு ஓரளவுக்கு முக்கியமான நுழைவுத் தேர்வுகள்.